குட்டி குட்டி ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி ஸ்டோரி வித் சரண். ஹலோ என்னோட செல்ல குழந்தைங்களா, நம்ம ஸ்டோரியோட டைட்டில் அட்டென்ஷன். காந்திஜியோட ஒரு பிரின்சிபலை தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஜங்கிள்குள்ள ஸ்ட்ராங்கான ரொம்ப இன்டெலிஜென்ட்டான எலிஃபண்ட் கஜா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கஜா அங்கேருந்து ஜங்கிள் கஃபேல வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு. கஜா அந்த ஜங்கிள் கஃபேல ஹெட் ஷெஃபாக இருந்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி லயன் கிங்கோட ஆர்மியில் 20 இயர்ஸ்க்கு சோல்ஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா 10 வருஷமா டேஸ்டியான ட்ரீட்ஸை குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பிரைட்டான ஆஃப்டர்நூன் கஜாவோட பழைய ஆர்மி பெஸ்ட் ஃப்ரெண்ட் மோமோ அப்படிங்கிற மங்கி கஜாவை பார்க்குறதுக்கு ட்ரீ பிரான்ச்சஸில் ஸ்விங் பண்ணிட்டு வந்துச்சு. மோமோவும் கஜாவும் லயன் கிங்கோட ஆர்மியில் ஒன்றா ட்ரைனிங் எடுத்தாங்க. அதோட அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கஜா ஒரு பெரிய பேஸ்கட் ஃபுல்லாக கோகோனட்ஸை, கிட்டத்தட்ட 50 தேங்காய் இருக்கும், அதை கஃபேக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். மோமோ கஜாவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். கொஞ்சம் கூட யோசிக்காம மோமோ அட்டென்ஷன் அப்படின்னு அவனோட டாப் ஆஃப் த ஆர்மி வாய்ஸில் கத்துனான். கஜா ரொம்ப வருஷமா ஆர்மியில் ப்ராக்டிஸ் பண்ணலனா கூட அவனோட உடம்பு இன்னும் என்ன பண்ணணும்னு கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்துச்சு. அடுத்த செகண்ட் கஜா இம்மிடியட்டாக அட்டென்ஷன் போஸ்டில் நல்ல ஸ்ட்ரெயிட்டாக டாலாக நின்று அவனோட காதை நல்லா வெறப்பாக வச்சுக்கிட்டு ட்ரங்கை டைட்டாக அவனோட பாடி கீழே போட்டுட்டு ஃபீட்டை ஃபர்மாக வச்சு 2 காலில் நின்றுட்டான். அதோட அந்த கோகோனட்டுக்கு என்னாச்சு, மொத்த பேஸ்கட்டையும் தும்முன்னு கீழே போட்டு கோகோனட்ஸ் எல்லா இடத்துலையும் கிராஷ் ஆகி அங்கேயும் இங்கேயும் கேஃபே ஃபுல்லாக ரோல் ஆகிட்டு இருந்துச்சு. கஜா ஒரு செகண்டுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுட்டு இருந்தான். ஆனால் லவுடான சிரிப்பு சத்தத்தை கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி ட்ரீஸை பார்த்தான். அது வேற யாரும் இல்லை, மோமோ தான். பேலன்ஸ் தவறி கீழே விழ போகிற அளவுக்கு பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்துச்சு. கஜாக்கு வந்ததே பாருங்க கோவம். தும் 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 தும்னு நடந்து வந்து, உன்னால தான் நான் எல்லா கோகோனட்டையும் கீழே போட்டு உடைச்சிட்டேன், இப்போ நீ தான் எனக்கு புது பேஸ்கட் ஃபுல்லாக கோகோனட்ஸை எடுத்து கொடுக்குற அப்படின்னு சொன்னான். மோமோ ஒரு நக்கலான சிரிப்போட, ஹே கஜா, நான் அட்டென்ஷன்னு மட்டும்தான் சொன்னேன், உன்னை நான் கோகோனட்ஸை கீழே போட சொல்லலையே. என்னோட கமாண்டை ஒபே பண்ணணுங்கிறது உன்னோட சாய்ஸ். நான் ஒன்றும் உன்னை அட்டென்ஷன் போஸ்டில் நிற்க கூட சொல்லலை அப்படின்னு மோமோ சொன்னான். கஜா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி யோசிச்சான். மோமோ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு. சில்லி மீ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கே இருந்த கோகோனட்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு ஜங்கிள்குள்ளே போய் இன்னும் கொஞ்சம் கோகோனட்ஸை கலெக்ட் பண்ண போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கஜா திரும்பி வரும்போது மோமோ ஹாப்பியாக ஒரு ஜாயண்ட் பவுல் ஃபுல்லாக அவனோட ஃபேவரட் ட்ரீட் பனானா ஐஸ்கிரீமும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஜங்கிள் பெரிஸும் வச்சு நல்லா சாப்பிட ரெடியாக இருந்தான். மோமோவோட வாய் கிட்ட போய் சாப்பிட போகும்போது கஜா அட்டென்ஷன் அப்படின்னு பயங்கரமாக ட்ரம்பட் பண்ணான் அவனோட டாப் ஆஃப் த வாய்ஸில். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க குழந்தைங்களா? மோமோ இம்மிடியட்டாக அவனோட சேர்லேருந்து எழுந்தான். அந்த என்டையர் பனானா ஐஸ்கிரீம் பவுல் ஏரில் பறந்துச்சு. அட்டென்ஷனில் நின்னா மோமோ. சின்ன அப்பில் இருந்துச்சு, டெய்ல் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, அவனோட கைகள் ஸ்டிஃபாக இருந்துச்சு. டமால் ஐஸ்கிரீம் எல்லா இடத்துலையும் விழுந்துருச்சு. கிரவுண்டு ஃபுல்லாக ஸ்டிக்கி ஆயிடுச்சு அந்த பனானா ஃப்ளேவர்னால. இந்த தடவை கஜா உருண்டு உருண்டு சிரிச்சான். மோமோக்கு இப்போ கோவம் கூட பட முடியல. ஏன்னா கஜாவோட கமாண்டுக்கு ரியாக்ட் பண்ணது மோமோவோட சாய்ஸ்னு அவனுக்கு நல்லா தெரியும். 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே அவங்களோட மெஸ்ஸை எல்லாம் க்ளீனப் பண்ணிட்டாங்க. மோமோவும் கஜாவும் ஒரு வேல்யூபிளான லெசனை அன்னைக்கு கற்றுக்கிட்டாங்க. நீங்கள் பர்மிஷன் கொடுக்காம மற்றவங்களால உங்களை எதையும் செய்ய வைக்க முடியாது அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. ஸோ என்னோட வைல்டு குட்டீஸ் இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் உள்ளுக்குள்ள என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லா எமோஷன்ஸ்க்கும் நீங்கள் தான் இன்சார்ஜ். நீங்கள் அப்செட்டாக ஃபீல் பண்ணீங்கன்னா மற்றவங்களை நீங்கள் உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அனுமதிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
நீங்க பெர்மிஷன் கொடுக்காம மத்தவங்களால உங்களை ஹர்ட் பண்ண முடியவே முடியாது. When you're feeling mad or blue, remember the choice is up to you. You're the hero of your tale. No one can make your spirit pale. When storms appear, don't lose your way. You choose how to save the day. Spread your wings, soar up high. You're in control. Reach for the sky. So spread your wings, soar up high. You're in control. Reach for the sky. Reach for the sky. Reach for the sky. Fun fact time. உங்களுக்கு தெரியுமா, காந்திஜி இப்படி சொல்லியிருக்கிறாரு, nobody can hurt me without my permission. அப்படின்னா என்னோட பெர்மிஷன் இல்லாம யாராலையும் என்ன கஷ்டப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். அவரு இதை எப்ப சொன்னாருன்னா, அவர் என்ன பிலீவ் பண்ணாரோ அதை அவர் ஸ்ட்ராங்கா நம்பி பிரேவா அவர் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து அடி வாங்கும் போது கூட அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அது பெயின்ஃபுல்லா இருந்தாலும் கூட அவரை அலோவ் பண்ணாம மத்தவங்களால அவரை உள்ளுக்குள்ள காயப்படுத்த முடியாதுன்னு அவரு நம்பினாரு. பேரண்ட் டிப்ஸ். நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷனை, நம்மளோட கோபத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது மூலமா குழந்தைங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துப்பாங்க. விளையாட்டு மூலமாவும் ஹியூமர் மூலமாவும் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனை நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். உதாரணத்துக்கு என்னோட வாழ்க்கையில நடந்த ஒண்ணு சொல்றேன். ஒரு தடவை என் பொண்ணு மேல இருந்த கோவத்துல அவளை பார்த்து நான் பயங்கரமா முறைச்சு பார்த்தேன். அவளுக்கும் கோவம் வந்துருச்சு. உடனே அவ சத்தமா, அம்மா நீ முறைக்கிறத பார்த்து நான் ஒன்றும் பயப்படல அப்படின்னு சொன்னான். சில செகண்ட்ஸ் ஆச்சு, பட் இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனை நான் என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன். அவளை பார்த்து முறைச்சுக்கிட்டே, ஆனா வாய்ஸ்ல ரொம்ப கூலா, ஆனா இது என்னோட ஐ எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு உடனே என் பொண்ணு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. சிச்சுவேஷனே டோட்டலா மாறிடுச்சு. இந்த மாதிரி ஹியூமரை யூஸ் பண்ணோம்னா கஷ்டமான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஹாப்பி பேரண்டிங். Like, share, subscribe.